இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, திருப்பூரிலே நடைபெற்ற சித்தர்கள் மாநாட்டில் இந்த உலகத்தில் அருளாட்சி பிறக்கும், ஆன்மீக கொடி பறக்கும், ஓருலக நல்லாட்சி உதயமாகும் என்று அறிவித்திருப்பது சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சி சிவகுரு கங்கபுத்திரன், மதியழகன் சுவாமிகள், பவானி சிவகுரு முருகேசன் அண்ணாச்சி ஆகியோர் தலைமையில் திருப்பூர் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகள், திண்டுக்கல் சிவகுரு வெள்ளைச்சாமிகள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பொங்கலூர் பிரபஞ்ச பீடம் பிரபஞ்சானந்த தெய்வசிகாமணி ஆகிய நாமும் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினோம். இந்த மாநாட்டில் கோவை சிவசிறி செந்தில் சுவாமிகள், கோவை ஆதீனம் சுவாமிகள், பாஸ்கர அடிகளார் சுவாமிகள், சிவசிவ வெள்ளியங்கிரி சுவாமிகள் உள்ளிட்ட அருளாளர்கள் கலந்து கொண்டு மேன்மை செய்தார்கள். ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி ஆறுமுகம் உள்ளிட்ட ஆண்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். ஏராளமான சித்தர்கள், துறவிகள், சாதுக்கள், சன்னியாசிகள் அரங்கு நிறைந்த ஒரு அற்புதமான மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு உலகத்திற்கு ஒரு இறை செய்தியை அறிவித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பலரும் இந்த உலகம் கெட்டுவிட்டது, உலகத்தில் அனைத்தும் சீரழிந்து விட்டது, மனித வாழ்க்கை என்பது தர்மத்தை விட்டு விளங்கி அதர்மத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, பத்திரிகைகள் சீரழிந்து விட்டது, சினிமாக்கள் சீரழிந்து விட்டது, சின்னத்திரைகள் சீரழிந்து விட்டது, கலை பண்பாடு எல்லாமே கலகலத்து போய்விட்டது. இந்த உலகத்தில் உயர்ந்த தர்மமாக, உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியல் மிகவும் மலினப்பட்டு போய்விட்டது. இந்த உன்னதமான தெய்வீக ஆன்மீகமாக அரசியலிலே இறைநிலையோடு இருக்க வேண்டியவர்கள் அரசியலை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக மாற்றிவிட்டார்கள். இந்த அரசியலில் அரசாட்சிக்கு வருகின்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டளித்து அதர்மத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இப்படி தரிகெட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை இனி எவராலும் திருத்த முடியாது என்று பலரும் ஆதங்கப்பட்டு புலம்பக்கூடிய நிலைமை இந்த சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறது. ஆனால் ஒன்றை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நினைத்து விட்டான் என்று சொன்னால், தீர்மானித்து விட்டால், ஒரு நொடியில் உலகத்தின் நிலைமைகளை அடியோடு மாற்றிவிடக்கூடிய வல்லமை பெற்றவன் இறைவன். அதை யுகம் யுகமாக இந்த மண்ணிலே நிலைநாட்டி வந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும், இந்த மண்ணிலே வாழக்கூடிய அனைவரும் தர்மத்தோடு வாழுவதற்கான சிந்தனையை இந்த மண்ணிலே தோற்றுவிக்க முடியும், அனைவரும் தர்ம பாதைக்கு திருப்ப முடியும் என்பதற்கான செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான். மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது. இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் மரணமடைய போகிறார்கள். பிறந்திருக்கிற மனிதன் சாவது என்பது சத்தியமான உண்மை. மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்பதுதான் பிரபஞ்சத்தினுடைய பேருண்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்க்கையில் அதர்மங்களை செய்து கர்ம வினைகளினால் வீழ்ந்து நரகத்திலும் இருளுலகிலும் வீழ்ந்து விடுவது சரிதானா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பில்
தர்மத்திற்காக வாழ்ந்து தர்மத்தோடு செயலாற்றி புண்ணியங்களை பெற்று உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பை பெறுவது புத்திசாலித்தனமா என்று எல்லா மனிதர்களும் யோசிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. அதை அனைத்து மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த மாநாட்டில் உரையாற்றுகிற பொழுது மகாலட்சுமி சுவாமிகள் அவர்கள் அறிவித்தார்கள். அருளாட்சி பிறக்கிறது, ஆன்மீக கொடி பறக்கிறது, ஓருலக நல்லாட்சி உதயமாகும் என்று தெளிவுபட அறிவித்தார்கள். அது அவர்களுடைய அறிவிப்பு மட்டுமல்ல, அது இறைவனுடைய அறிவிப்பு என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சித்தர்களும் ஞானிகளும் துறவிகளும் சாதுக்களும் சந்நியாசிகளும் இந்த உலகத்திற்கு தர்மத்தை போதிப்பதுதான் கடமையாக கொண்டிருக்கிறோம். இந்த தர்மத்தை, அருளாட்சி அமைக்கின்ற தர்மத்தை நம்முடைய அருளாளர்கள் நிலைநாட்டுவார்கள் என்பதை இந்த மாநாடு பிரகடனப்படுத்தி இருக்கிறது. இதனுடைய தொடக்கமாக நடைபெறக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே அரசியலிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே வேட்பாளர்களாக போட்டியிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் மக்கள் ஆதரித்து தேர்வு செய்ய வேண்டும். மக்கள் எல்லாம் தர்மத்தினுடைய பேருண்மையை உணர்ந்து கொள்ளாமல் காசுக்காக ஓட்டளித்து, தர்மம் தவறி ஓட்டளித்து, அரசை வியாபாரமாக்குகின்றவர்களுக்கு ஓட்டளித்து பாவத்திலே வீழ்ந்து விடாதீர்கள். புண்ணியத்தை தேடுவதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். மனித குலமே தர்மத்தை நோக்கி பயணிப்பதற்கு தயாராகுங்கள் என்பதை மனிதர்களுக்கு மத்தியிலே, இந்த உலகத்திலே அனைவருக்கும் வழிகாட்டுவதற்கு, அருளாளர்கள் இந்த விழிப்புணர்வை தருவதற்கு அந்த தேர்தலிலே மக்கள் மத்தியிலே சென்று பணியாற்ற இருக்கிறார்கள். இந்த செய்தி உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான பாதை திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிப்பதாக இருக்கிறது. அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுவும் அரசியலிலே, பொது வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் யாருக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும் அந்த புனித பணியிலே இறங்குங்கள். அந்த உயர்ந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு முன்வாருங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள், பரிபூரண நல்லாசிகள்.